Hello everyone, I'm Madan Gowri and hello my dear MG squad. Recent timeல நிறைய பேர் பேசிட்டு இருக்கிற ஒரு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்புரால கிட்டத்தட்ட 220 ஸ்கூல்ஸ்ல and 24 colleges universitiesல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எய்ட்ஸ் இருக்குது. எய்ட்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு நடுவுல திருப்புரால பரவிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டூடண்ட்ஸ் திருப்புரால இருந்து கிளம்பி இந்தியாவோட மற்ற பார்ட்ஸுக்கு பெரிய பெரிய பாஷான யூனிவர்சிட்டிஸ்க்கு படிக்க கிளம்பி வந்திருக்காங்க. ஸோ எய்ட்ஸ் வந்து பயங்கரமா பரவிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ். இந்த ஒரு விஷயம் சம்பந்தமா தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். பிகாஸ் திரிபுரா கவர்மெண்ட்டும் சில கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அது போக எய்ட்ஸ் வந்து பரவிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பேக்ரவுண்ட்ல போய் பார்த்தோம்னா நம்ம இமீடியட்டா யோசிக்கக்கூடிய காரணங்கள் எதுவுமே இல்லாம ஒரு புது விதமான வித்தியாசமான காரணம் இருக்குது. அண்ட் அந்த காரணம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஸோ என்ன நடந்துச்சுங்கிறது உங்ககிட்ட டீடைல்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு திரிபுரா ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி, இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் 1999ல இருந்தே வந்து திரிபுரால ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது. திரிபுரா அண்ட் மிசோரம், நாகாலாந்து இந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய 7 சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல வந்து ரொம்ப காமனாவே வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இருக்கு, மூலாதானமா இருக்குது. அங்க நான் வரேன். பட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த TSACS, அதாவது திரிபுரா ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டிங்கிறவங்க வந்து ஒரு டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா வந்து மே மாசம் 2024 வரைக்கும் எடுக்கப்பட்ட டேட்டா. அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா திருப்புரால இருக்கக்கூடிய 220 ஸ்கூல்ஸ் and 24 colleges and universitiesல இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எய்ட்ஸ் இருக்குது. அண்ட் இவங்களோட எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 828 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எய்ட்ஸ் இருக்குது. டெஸ்டட் பாசிட்டிவ் ஃபார் HIV. இது தெரிஞ்சு இன்னும் தெரியாம அப்போ எவ்வளவு இருக்கும். அது போக ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல 47 பேர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. அண்ட் டெய்லி வந்து கிட்டத்தட்ட 5 to 7 கேசஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. இதெல்லாம் போக ஓவராலா பாத்தீங்கன்னா 8729 கேசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அதுல 1000 பொண்ணுங்க வந்து எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க திருப்புரால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து இன்டர்நெட்ல வைரலாக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இந்தியா ஃபுல்லாவே பரபரப்பா பேசின ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா எய்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும் ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு பர்டிகுலர் விஷயம். அது வந்து பரவுதா எப்படி, இவங்க எல்லாம் காலேஜ்ல ஸ்கூல்ல இருக்காங்கிறோம்னா எல்லாருமே வந்து எப்படி இதை பரப்பிட்டு இருக்காங்கிற ஒரு கேள்வி இமீடியட்டா வரும். அண்ட் எய்ட்ஸ் மாதிரி ஒரு நோய் பரவுறதுக்கு மோஸ்ட் ஆப்வியஸ் ரீசன் வந்து STDs, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், உடல் உறவு வச்சுக்கிறதுன்னு இருப்போம். ஆனால் அது இங்கே ரீசன் கிடையாது. அதுதான் பெரிய ட்விஸ்டே. ஏன் இது பரவிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன் யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. போதைப் பொருளுக்காக இன்ஜெக்ஷனை மாற்றி போட்டுப்பாங்கல்ல, அதுதான் காரணம்னு சொல்றாங்க. போதை பழக்கம் அப்படிங்கிறது வந்து திரிபுரா, நாகாலாந்து, மிசோரம் இந்த பகுதியில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதில் திரிபுரால கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் நீங்கள் இந்த ட்ரக் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து மேலே இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக இந்த சைடு திரிபுரா வந்து இப்போ கொஞ்சம் விஷயமா வந்துட்டு இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா வந்து பார்டரை வந்து இவங்களோட ஷேர் பண்ணுறாங்க, மியான்மரோட. அண்ட் அதே மாதிரி எப்படி பஞ்சாப் வந்து பாகிஸ்தானோட பார்டர் ஷேர் பண்ணுறாங்களோ திரிபுரா வந்து மியான்மரோட பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி பார்டர் சைடு இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் வந்து நம்ம செக்யூரிட்டி டைரக்ட் பார்டர், லேண்ட் பார்டரே இருக்குது. ஓகேவா, நம்ம இப்போ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் கடல் இருக்குது. அந்த மாதிரி இல்லாம டைரக்ட் லேண்ட் பார்டர் இருக்கிறப்போ இந்த மாதிரி பேண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து ஈஸியா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஒரு நாட்டில் இப்போ இந்தியாவில் பேண்டா இருக்கிறப்ப அது ஈஸியா பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு அடிமையாகி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயமும். அண்ட் இவங்க நிறைய பேர் வந்து இந்த இடத்துல, அதுவும் மியான்மர் அப்படின்னு சொல்றப்ப வந்து ஒரு ஓபியம் ட்ரையாங்கிள், அது வந்து ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள் கூட சொல்லுவாங்க. அது ஓபியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு போதைக்கு மூலாதானம் வந்து அங்கே அதிகமாக விளையும். ஸோ அதனால வந்து இங்கே நிறைய பேர் யூஸ் பண்றாங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் அதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள வந்து இந்த ஜென்ரலா போதை எப்படி எடுத்துப்பாங்கிறத நம்ம சினிமாவை பார்த்து தெரியும். கரெக்டாக அந்த இன்ஜெக்ஷனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வெயினில் ஏற்றிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஹை கிடைச்சதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அதே இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணி சிரிஞ்சில் வந்து எடுத்து இன்னொருத்தவங்க உடம்புக்குள்ள போடுறப்போ இங்கே இருக்கிற ஒரு வைரஸ் வந்து இன்னொருத்தவங்களோட உடலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வி ஆர் யூசிங் த சேம் சிரிஞ்ச், சேம் நீடில். கரெக்டாக நம்ம ஜென்ரலாக எந்த ஒரு இன்ஜெக்ஷன் போடுற நர்ஸை பார்த்தாலும் ஒரு ப்ராப்பர் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் உடனே வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இவங்க அந்த மாதிரி பண்ணாம சிரிஞ்ச மறுபடியும் எஸ்பெஷலி போதையில் இருக்கிறப்போ நம்மளுக்கு அவ்வளோ தெளிவெல்லாம் இருக்காது எடுத்து போடணும்னு. இந்த மாதிரி மாற்றியே வந்து போடுறப்போ நிறைய அஃப்ளூயன்ட் யங் கிட்ஸ், ஓகேவா, நல்ல பணக்காரங்களா இருப்பாங்களா, அவங்களோட பசங்க அவங்க இந்த போதைக்குள்ள வர்றது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி உள்ள வரக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷனை போட்டு போதை ஏற்றிக்கிட்டு அவங்க ஒருத்தங்களுக்கு எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னொருத்தங்களுக்கு பரவுறதுன்னு சொல்லிட்டு கண்டமானிக்கு பரப்பிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் உலகத்தோட ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் கேஸே வந்து ஒரு சிம்பான்சிலேருந்து ஹியூமன்ஸ்க்கு வந்தாங்கன்னு ஒரு தியரி இருக்குது. அந்த தியரி படியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க மனுஷன் வந்து சிம்பான்சியோட உடலுறவு வச்சுக்கிட்டான். இது வந்து இன்டர்நெட்டோட ஒரு மிகப்பெரிய மித்து கிடையாது. ஆப்பிரிக்கா சைடு பார்த்தீங்கன்னா இந்த
சிம்பான்சி அந்த மாதிரி அனிமல்ஸை வந்து வேட்டையாடி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி வேட்டையாடுறப்போ ஹியூமன்ஸோட நம்ம வேட்டையாடினவனோட உடம்புல வந்து எங்கேயாவது கட்டு இருந்துச்சுன்னா அந்த அனிமலை வந்து நம்ம சாகடிச்சு சாப்பிட்றப்போ சிம்பான்சி கிட்ட இருக்கிற பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்மளோட பாடியில் பட்டுச்சுன்னா நம்மளுக்கும் வந்துடுற வாய்ப்பு இருக்குது. இதுதான் அருவி படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு மேலே தப்பே இருக்காது, ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து எய்ட்ஸ் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த இளநீ வெட்டுறப்போ இதை ஒரு பிளட் பட்டு இந்த பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ எய்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான வழி வந்து இந்த பிளட் பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலியமாக வர்றது வித்தவுட் செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன். அதுதான் வந்து இப்போ திருப்பூரில் நடந்திருக்குது இன் கேஸ் ஆஃப் ட்ரக் யூஸ். ட்ரக்குங்கிறது இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனைங்கிறதா இன்னும் பெரிய கன்சர்னாக இருக்குது. ஸோ ட்ரக் வந்து ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். அந்த ட்ரக் யூஸ் வந்து திரிபுராவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. பிகாஸ் ஆக்சசிபிலிட்டி ஈஸியாக கிடைக்குது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எய்ட்ஸ் வர்றதுக்கு. அண்ட் இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே வந்து கிட்டத்தட்ட 8000 பேருக்கு வந்து கேஸ் இருக்குதுன்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து அப்போ திருப்பூரில் வந்து எல்லாருக்கும் எய்ட்ஸ் இருக்காங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே திருப்பூர் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இது வந்து இந்த டேட்டாலாம் கரெக்ட் தான், ஆனால் இது இன்னைக்கு எடுத்த டேட்டா கிடையாது. இது வந்து அக்யூமுலேட்டட் டேட்டா ஃபார் 25 இயர்ஸ். ஸோ 25 வருஷமா வந்து அக்யூமுலேட்டட் டேட்டா தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கன்சர்னாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து இதை நேஷனல் லெவலில் திரிபுராவோட எய்ட்ஸ் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் எடுத்து பார்த்தா எனக்கு இன்னும் இருக்குற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. டாப்ல இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுலாம் 4th இருக்குது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம ஊர்லேயே இருக்குது. ஸோ இதை பற்றின அவேர்னஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் சிரிஞ்ச மாற்றி போடுறது ஒரு கன்சர்னாக இருக்குங்கிறது உண்மை. சரி, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன? ஓகே, இவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க திரிபுராவில். இதுக்கு சொல்யூஷன் என்னென்னு பேசப்பட்டு இருக்கனால OST ஓரல் சப்ஸ்டியூட் தெரப்பி. ஸோ நம்ம டேரெக்டாக எய்ட்ஸ் இங்கே காம்பேட் பண்ண முடியாது. எய்ட்ஸ் பரவுறதுக்கான ட்ரக் இஷ்யூமே ஒரு பெரிய இஷ்யூங்கிறதுனால அதை காம்பேட் பண்ணணும்னு நினச்சி, ஏன்னா நான் அடுத்து நீங்கள் இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் ட்ரக்ஸுக்குள்ளே நிறைய பேர் போகிறாங்கிறத நான் ஃபினிஷிங் ஆஃப் த வீடியோவில் பேசுகிறேன். ஏன்னா அதுதானே இங்கே ரீசனாக இருக்குது இத்தனை பேருக்கு எய்ட்ஸ் பரவுறதுக்கு கூட. ஸோ அகைன் ட்ரக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரக்குக்கு அந்த அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த வாரணாமயிரம்ல சூர்யா சொல்கிற மாதிரி ஐ நீட் திஸ் மா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கறதுக்கு அவர் கேட்கறதுக்கு நம்மளுக்கு சிரிப்பா இருந்தாலும் உண்மையிலேயே ஒருத்தங்க அடிக்டா இருக்கிறப்ப அதிலே நிறுத்த முடியாது. சரி, நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருக்கும் கரெக்டா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மதன் கௌரியே கூட ஒரு அடிக்ஷனா இருக்கு. எனவே போற போக்கில் சொன்னேன். பட் ஆன சீரியஸ் நோட் இங்க பாத்தீங்கன்னா காஃபி குடிக்கிறவங்க அவ்வளோ ஈஸியாக காஃபி குடிக்கிறது நிறுத்த முடியாது. தம் அடிக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக தம் அடிக்கிறது நிறுத்த முடியாது. ஸோ ஒன்ஸ் பழகிட்டீங்கன்னா ட்ரக்குமே அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவலி தான் நிறுத்துறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு OSTன்னு சொல்லப்படக்கூடிய ஓரல் சப்ஸ்டியூட் தெரப்பி வந்து நிறைய இடத்துல திரிபுரா இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க NGOs மூலியமா. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரக் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு அதுக்கு அகேன்ஸ்டாக வேறு ஏதாவது சப்ஸ்டியூட்டாக ஒரு தெரப்பி பண்ணுறது தான். இது போக அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதனால இத்தனை பேர் ட்ரக்குள்ளே போய் விழுகிறாங்கிறதே ஒரு முக்கியமான கன்சர்னாக இருக்குது. ஏன்னா இது திரிபுரா பிரச்சனை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலையும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எய்ட்ஸ் ஸோ நம்மளுக்கு இந்த வீடியோவில் மெயினாக தெரிஞ்சுக்கிறது இன்டர்நெட்டில் பார்க்குற மாதிரி ஐயோ திரிபுராக்காரங்கனாலே எய்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் பரவிட்டு இருக்குது. இது வந்து 25 வருஷம் அக்யூமுலேட்டட் டேட்டா. அங்கே யூஸ் அதிகமாக இருக்குங்கிறது எதார்த்தம் பஞ்சாப்லையும் இருக்குது. பட் அட் த சேம் டைம் ட்ரக் யூஸுங்கிறது தான் வந்து இதில் சட்டிலாக நம்ம ஒரு சைடு எய்ட்ஸை தேடி போய் பார்த்தா அங்கே ட்ரக் யூஸுங்கிற இன்னொரு பிரச்சனை நம்மளுக்கு தெரிய வருது. கரெக்டாக ஏன் ட்ரக் யூஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பஞ்ச் ஆஃப் ரீசன் சொல்கிறாங்க. ஸோ ஒரு 6 ரீசன் வந்து மெயினாக சைல்ட் லைன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கவர்மெண்ட் சர்வேஸ் எதனால இத்தனை பேர் ட்ரக் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையுமே லேட்லி வந்து ட்ரக் யூஸுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டு இருக்குது. சென்னையில் இருக்கிற பப்ஸாக இருக்கட்டும், கோயம்புத்தூரில் இருக்கிற பப்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட இடத்துல வந்து ட்ரக் யூஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் வந்து விழுந்திருக்கிறதா இருக்கட்டும். போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ நீங்க சென்னையில் ஏதாவது பப்புக்கு போனீங்கன்னா கூட சில டைம்ஸ் வந்து இந்த சே நோ டு ட்ரக்ஸ் பேண்ட் போட்டு விடுறாங்க. பிகாஸ் நிறைய பேர் அதுக்கு விழுந்துட்டு இருக்காங்க. ஸோ டாப் 6 ரீசன்ஸ் எதனால ட்ரக் யூஸ் இருக்குதுன்னு சைல்ட் லைன் இந்தியா சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ். சுற்றி 4 பசங்க ட்ரக் எடுத்துட்டு இருக்காங்கன்னா மச்சான் சும்மா ட்ரை பண்ணு, வேற லெவலில் இருக்கும், கிக்கு மாசா இருக்கும், மஜாவா இருக்கும்டா. எப்படி முதல்ல ஒரு தம்மை வந்து அவன் வாங்க மாட்டானோ, உலகத்தில் யாருமே ஃபர்ஸ்ட் தம்மை அவனே அடிச்சு அவனே போய் காசு கொடுத்து வாங்கிருக்க மாட்டான். ஃப்ரெண்ட் யாராவது வாங்கி கொடுத்து மச்சான் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லுவாங்க. சரக்கும் அதே தான். யாராவது ஒருத்தங்க ஊற்றி கொடுத்து மச்சான் சும்மா ட்ரை பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ட்ரக்ஸுமே சரி, ஒருத்தங்க யாராவது சஜஸ்ட் பண்ணி சும்மா ட்ரை பண்ணி பாரு வேற லெவலில் இருக்கும்னு சொல்லி சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ்னால, பியர் ப்ரெஷர்னால, சுற்றி இருக்கிற நண்பர்கள் வந்து ப்ரெஷர் பண்றதுனால நிறைய பேர் உள்ளுக்குள்ள வரதான் டாப் ரீசனாக இருக்குது. இந்தியாவில் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் போதை கடுமையாகிறது ட்ரக்ஸுக்கு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன் அகாடமிக்ஸ். இதை ஒரு பாயிண்டா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேரை படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த ப்ரெஷர்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ், நீங்கள் மறுபடியும் திருப்பூர் 25 வருஷம் டேட்டாவாக இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, 828 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் அவங்க எங்கே இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 220 ஸ்கூல்ஸ்லேருந்து இருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்க அத்தனை பேருக்கு வந்து எய்ட்ஸ் வந்துருக்குது ட்ரக் மாத்துறதுனால. ஸோ ட்ரக்ஸ் மாற்றி போட்டுக்கிறவங்களுக்குள்ள வந்து ஒரு பர்சன்டேஜ்க்கு தான் எய்ட்ஸ் வந்துருக்குது. அப்போ ட்ரக் யூஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 24 காலேஜ் யூனிவர்சிட்டி தான், ஆனால் 220 ஸ்கூல்ஸில் இருக்கிற பசங்களுக்கே இது இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து அகாடமிக் ஸ்ட்ரெஸ்ங்கிறாங்க. ஸோ அப்பா அம்மா வந்து வீட்டில் பசங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு
பதிலாக அவங்களை என்கரேஜ் பண்ணி படிக்க வைக்கிறது வந்து இதுக்கு ஒரு சிம்பிளர் சொல்யூஷனாக இருக்குது. சேம் அப்ளைஸ் டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஆல்சோ. மூணாவது ரீசனாக பசங்க எதை லிஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி அடிக்ட் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டி அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். எல்லாரும் பண்ணுறாங்க, சினிமாவில் காமிக்கிறாங்க, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எல்லாரும் இது பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட மூவிஸ் இருக்குது. இப்போ கூட யுஃபோரியான்னு நினைக்கிறேன், நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஃபேமஸான ஒரு சீரிஸ், நெட்ஃப்ளிக்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சீரிஸில் வந்து இதை பெருசாக ஹைப் பண்ணி இது வேற லெவலில் இருக்கும், வேற லெவலில் இருக்கும், அது எடுத்துக்கிட்டா ஒரு பயங்கரமான பவர் இருக்கும். விக்ரம் படத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக தான் அந்த மொத்த போராட்டமே இருக்கும். ஆனால் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அது அந்த சந்தானம்ங்கிற கேரக்டர் விஜய் சேதுபதி யூஸ் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஸோ நிறைய பேர் ஒரு ஒய் நாட் ட்ரை இட் அப்படிங்கிற மாதிரி ஆக ஆரம்பிச்சு அடிக்ட் ஆகிற கதை நிறைய இருக்குது. ஸோ கியூரியாசிட்டி ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டாவது வந்து அகடமிக் ப்ரெஷர் சொல்கிறாங்க, மூணாவது வந்து ஒரு கியூரியாசிட்டி என்ன தான் இருக்கும்னு ட்ரை பண்ணி ஆரம்பிக்கிறது, அடிக்ட் ஆகிறது. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ அந்த படத்திலே விக்ரம் படத்திலே காமிக்கிற மாதிரி அந்த போதை எடுத்தோன்னு உனக்கு பயங்கர அசூர பவர் வரும், அதை வச்சு அவன் சண்டை போடுவாங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் பர்ஃபார்மன்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு போதை எடுத்துக்கக்கூடிய பழக்கம், எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, நான் இதெல்லாம் எடுத்தேன்னா நான் இன்னும் பயங்கரமாக படிப்பேன், நான் பயங்கரமாக வந்து இதில் சாதிச்சிருவேன்னு நினச்சி பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரக்ஸ் எடுத்துக்கிற பழக்கம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்ஷன் அண்ட் டிபெண்டன்சி. வேறு வழி இல்லை, எடுத்தாச்சு, இப்போ வெளியே வரல, எதுக்காக எடுக்க ஆரம்பிச்சேன்னு தெரியல சார், ஏதோ ஒரு விஷயத்தினால எடுத்துட்டேன், ஆனால் இப்போ வெளியே வராமல் நான் மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய அஞ்சாவது கேட்டகரி. அண்ட் ஆறாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, டு எஸ்கேப் ரியாலிட்டி. யதார்த்தத்தில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு போதைப் பொருளுக்கு நிறைய பேர் போகிறாங்க. என்ன மாதிரி பிரச்சனைன்னு பார்க்குறப்போ நிறைய பசங்க, ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன் சொல்கிற டாப் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இஷ்யூஸ், வீட்டில் பிரச்சனை, எப்படி அதுலேருந்து வெளியே வருதுன்னு தெரியல, அப்பா அம்மாக்குள்ள சண்டை, அப்பா அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை, அப்பாவுக்கு வந்து வேற ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அம்மாவுக்கு வேற கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எனக்கு இருக்கிற ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பசங்க போதைக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. இட்ஸ் வெரி டஃப் டு ஹியர். பட் இந்த மாதிரி டாப் 6 ரீசன்ஸ் வந்து சைல்ட் லைன் இந்தியா வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு பர்சனல் மெசேஜாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருப்பீங்க, பசங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ப்ராபப்ளி இந்த வீடியோவை உங்களோட அப்பா அம்மாவோ உங்கள் மேலே கன்சர்ன் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. எஸ்பெஷலி நீங்கள் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கீங்களா, அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் சரி. லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு டெம்பரவரியான சொல்யூஷன் தான் இந்த தம்மு, சரக்கு, அதில் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் இந்த போதை. இது வந்து உங்களுக்கு டெம்பரவரியான சொல்யூஷன் கொடுக்குமே தவிர அதுலேருந்து உங்களுக்கு நிரந்தரமான சொல்யூஷன் கொடுக்காது. அட் த சேம் டைம் இதில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா இப்போது காம்ப்ளிமெண்ட்ரியாக எய்ட்ஸ் வேறு வந்து வருதா இல்லையா நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த நீடில் எக்ஸ்சேஞ்சு, போதையில் உங்களுக்கு என்ன போட்டுட்ருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. யூ மைட் பி வித் யுவர் க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப டெம்பரவரியான ஒரு விஷயம். அண்ட் த இம்பேக்ட் இட் ஹேஸ் ஆன் அவர் ஹெல்த், ஆன் அவர் ஃபிட்னஸ், அவர் பாடி இஸ் ஃபார் எவர். அதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சி நிறைய பேர் வெளியே வராமல் மாட்டிகிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒரு விஷயம் எனக்கு சின்ன வயசில் எங்கள் அப்பா சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. உன்னோட ஃபர்ஸ்ட் தம் பஃப் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க, சும்மா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு பஃப் மட்டும் நீ எடுக்கலைன்னா என்றைக்குமே அந்த சிகரெட்டுக்கு நீ அடிமையாக மாட்டேன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் அந்த ஃபஸ்ட்டு சிகரெட் பஃப் நான் எடுத்ததே கிடையாது. அந்த பஃப் என்னைக்கு எடுக்கிறேன்னா அதுக்கு அடிக்ட் ஆயிடுவேங்கிற ஒரு பயம் என் மனசுக்குள்ளே என்றைக்குமே இருக்கும். அதனால் நான் இன்றைக்கு வரைக்கும் எடுத்ததே கிடையாது. ஐ பாஸ் த சேம் மெசேஜ் டு யூ. உங்கள் வாழ்க்கையில் அந்த ஃபஸ்ட்டு சரக்கோ, அந்த ஃபஸ்ட்டு தம்மோ, இன் திஸ் கேஸ் ஃபஸ்ட்டு ட்ரக்கோ நீங்கள் எடுக்காமல் தவிர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு தலைவலின்னு எல்லாருக்குமே தெரியும். அது தெரியாமல் யாருமே கிடையாது. கரெக்டாக நீங்கள் சினிமாலேயே பார்த்தீங்கன்னா கூட அதில் வந்து அதை கன்சியூம் பண்ணுறவங்க வந்து கடைசியில் ஒரு மரணம் இல்லை வந்து அவங்க உடம்பு சரியில்லாமல் போனால் அந்த மாதிரி தான் முடிவு காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்கள் லைஃப்பில் அந்த ஃபஸ்ட்டு பஃப்போ, ஃபஸ்ட்டு சிரிஞ்சோ, ஃபஸ்ட்டு போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதோ தவிர்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ என்கரேஜ் பண்ணாலும் இல்லை பண்ணு வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னாலும் அவங்களோட ஃபியூச்சர் என்ன நீங்கள் 5 செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். இப்படியே இவன் பண்ணுறதா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் அந்த நிலைமைக்கு போகணுமான்னு யோசிங்க, நீங்கள் பண்ணுறது நிறுத்திடுவீங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் குரூப்ஸ், காலேஜ் குரூப்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இதுக்குள்ளே அடிமையாகிட்டு இருக்காங்க, எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். ட்ரக் வந்து ஒரு பெரிய வார்த்தையாக பார்க்குறோம். ட்ரக் வந்து இமீடியட்டாக பண்ணுறதை வந்து சரக்கும் தம்மும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்குது. ஸோ எல்லாமே கெடுதல் தான். தயவு செஞ்சு இதை யார் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் இதை அவங்க இதை நிறுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. லைஃப்ல சம்டைம்ஸ் மிகப்பெரிய டெசிஷன்ஸை லைஃப்ல பீப்புள் எடுக்கிறதுக்கு வந்து சின்ன சின்ன க்ளோஸ் ஆனவங்க எடுக்கக்கூடிய ஒரு ஊண்டுதலாக இருக்கலாம், ஒரு சின்ன ஆக்ஷனாக இருக்கலாம். திஸ் குட் பி த ஆக்ஷன் தட் சேஞ்சஸ் their life. So go ahead and forward it. At the same time திருப்புரா ஆர் எந்த மாதிரி இந்த ஊரை பற்றி பேசினாலும் அங்கே ஒருத்தங்களுக்கு இப்படி பரவிட்டு இருக்குன்னு சொன்னால் அதை உடனே நம்பாமல் கொஞ்சம் தீவிர ஆராய்ஞ்சு பார்க்குறப்போ வி அண்டர்ஸ்டாண்ட் அது ஒரு 25 வருஷம் அக்யூமுலேட்டட் டேட்டா. ஸோ அதை வச்சு ஒரு ஸ்டிக்மாடைஸும் பண்ண வேணாம் ஒரு ஊர்லேருந்து வர மக்களை. பட் அட் த சேம் டைம் இந்த சிரிஞ்சை மாற்றுறது, ஹைஜீனிக் ஹேபிட்ஸ், பேசிக்காகவே மெடிக்கல் சம்மந்தமாக இருக்கிறது, போதைப் பொருள்லேருந்து தள்ளி இருக்கிறது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. பிகாஸ் இது எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணி இதெல்லாமே கூல், இதெல்லாம் வந்து யோயோங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்கெல்லாம் எங்கேயோ அடி வாங்க போகிறாங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஷேர் மேக்ஸிமம். லவ் யூ ஆல். டேக் கேர். நாளைக்கு நான் என்ன பேசணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு
எந்த சோஷியல் மீடியாவிலும் சர்ச் பண்ணுங்கள், யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். அண்ட் நீங்கள் இன்னும் எம்ஜி ஸ்குவாடில் சேரலைன்னா சேருங்க, சப்ஸ்கிரைப் அமுக்கி. அப்போ தான் டெய்லி இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற விஷயத்தை என்னால் உங்ககிட்ட வந்து சேர்த்துட்டு இருக்க முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.